அக்குபஞ்சர். இன்றைய தினம் நாம் பார்க்க போகிற புள்ளி ST36. ST என்றால் ஸ்டொமக், உடல் உறுப்புகளில் ஒன்று ஸ்டொமக். இந்த ஸ்டொமக்கில் 36வது புள்ளி. இந்த புள்ளியை நாம் ஆக்டிவேட் செய்வதால் என்னென்ன நோய்கள் அல்லது உபத்திரவங்கள் அல்லது வியாதிகள் நம்மிடமிருந்து நீங்கும் என்பதை இந்த பகுதியில் பார்க்கலாம். இந்த ஸ்டொமக் 36 என்கின்ற புள்ளியை நாம் ஆக்டிவேட் செய்தால் நமக்கு தீருகின்ற வியாதிகள், இது ஒரு முக்கியமான நோய் எதிர்ப்பு சக்தி புள்ளியும் கூட. இதை நாம் ஆக்டிவேட் செய்வதால் மூட்டு வலி, பசியின்மை, வாயு கோளாறு, படபடப்பு, அனைத்து நாள்பட்ட வியாதிகள், முழங்கால் மூட்டு சம்பந்தமான அனைத்து வியாதிகள், பக்கவாதம், தொற்று நோய், வயிற்று வலி போன்ற உபாதைகளிலிருந்து இந்த புள்ளியை நாம் ஆக்டிவேட் செய்வதால் நமக்கு இந்த வியாதியிலிருந்து நிவாரணம் கிடைக்கும். சரி, இந்த புள்ளி எங்கே இருக்கிறது? இந்த புள்ளியை நாம் எப்படி ஆக்டிவேட் செய்ய வேண்டும்? இந்த புள்ளியானது முழங்கால் மூட்டில் துருத்தி இருக்கின்ற எலும்பின் ஒரு சுன் மேலே பக்கவாட்டில் அமைந்திருக்கிறது. உங்களுக்கு அந்த படம் ஃபோட்டோ காண்பித்திருக்கிறேன். ST36 என்பதை கீழே பச்சை கலரால் அடிக்கோடிட்டிருக்கேன். அந்த புள்ளியை நீங்கள் பார்த்து ஆக்டிவேட் செய்யலாம். சிலர் ஆக்டிவேட் செய்வது குழப்பமாக இருக்கிறது என்று ஃபோனில் தொடர்பு கொண்டார்கள். அவர்களுக்கு நான் ஒரு சிறிய யோசனை சொல்கிறேன். சில கடைகளிலெல்லாம் அக்குபஞ்சரை ஆக்டிவேட் செய்வதற்கென்று உபகரணங்கள் இருக்கின்றன. நீடில் இருக்கிறது, அல்லது ஒரு செல் போட்டு சுழற்றுகின்ற ஒரு கருவி இருக்கிறது. அதை காண்பிக்கிறேன். இந்த கருவியை நீங்கள் ஆக்டிவேட் செய்யும் பொழுது இந்த நுனிப்பகுதியில் சுழலும். செல் போட்டவுடன் இது வேலை செய்யும். இதை நீங்கள் உபயோகிக்கும் பொழுது இந்த நுனியானது சுழல ஆரம்பிக்கும். அந்த ST ஸ்டொமக் 36 என்கின்ற புள்ளியில் இந்த நுனி பாகத்தை வைத்தால் ஒன்றும் பிடித்து கொண்டே இருக்க வேண்டியதான். உள்ளே நாம் பேட்டரி போட்டு இருப்பதால் அதுவே சுழல ஆரம்பிக்கும். திரும்ப அப்பொழுது வலது பக்கமும் இடது பக்கமும் நீங்கள் மாற்றி மாற்றி சுழற்றி கொள்ளலாம். இது ஒரு எளிய வழி. இல்லை என்றால் நீடில் உபயோகிக்கலாம், முடிந்தவர்கள் விரலால் உபயோகிக்கலாம். ஆகவே இந்த ஸ்டொமக் 36 என்கின்ற புள்ளியை நீங்கள் உபயோகித்து மேலே சொன்ன வியாதிகளிலிருந்து நீங்கள் நிவாரணம் அடையலாம். இது ஒரு நோய் எதிர்ப்பு சக்தி புள்ளியும் கூட. முக்கியமான புள்ளி இது. இதையெல்லாம் லைக் செய்யுங்கள், சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள். மீண்டும் நாளை வேறொரு புள்ளியில் சந்திப்போம். நன்றி.